ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாக்கை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரைடே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சனால ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியல. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாதம், சாம்பார், கீரை பொரியல் தான் பண்ணேன். சமையல் வேலையை முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு கிளம்பிட்டோம். பிள்ளைங்களும் கடைக்கு கூட்டிகிட்டு தான் போகிறோம். இன்றைக்கி 2 காரும் ஒரே டைமில் கிளம்புனதுனால பிள்ளைங்க நாங்கள் அந்த காரில் வரோம் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமலும் கிளம்பினோம். பிள்ளைங்க அந்த காரில் போகிறேன்னு சொன்னதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, கமல் இப்போல்லாம் காரில் பாட்டு போடுறது கிடையாது. வரலாறு பார்த்தினா பாட்காஸ்ட் கேட்டுகிட்டே வருவாங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு அது போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காரில் வரல. கௌதம் கூட கிளம்பிட்டாங்க. அங்கிருந்து அவளுக்கு வர விருப்பம் இல்லைன்னா இருந்துட்டு போறா. உனக்கு என்ன ஒரு 10 நாள் இருக்கா? இன்னொரு 10 நாள் இருக்கா? அவ ஏன் மிஸ் யூ டாடின்னு நினைச்சா, மாமிங்காரை கொண்டு போய் கிளாஸ்ல எதுவும் தள்ளி விட்டுருவானோ அப்படின்னு நினைச்சு உங்க அப்பா மெசேஜ போட்டா மிஸ் யூன்னு. சரியா? அவங்க மாமியாரே இல்லை பரவாயில்ல போகலைன்னா இரு அப்படின்னு சொன்னனால போய் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வர்றதுனால இப்போ ஓகே இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா. அன்னைக்கு மாமியாரே 3 பேரையும் கூப்பிட்டு போய் 4 கிளாஸ் காலையில் 9:30 நைட்டு 8 மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னனால இல்லை நம்மளால இங்கே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு மெசேஜை போட்டா. இப்போ அவங்க மாமா இல்லை பரவாயில்ல பாப்பா நீ போகாட்டி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ஓகே நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கா. இன்னைக்கு அப்பா வரட்டுமா? அம்மா சொன்னனால சொல்றியா? இல்ல அப்பாவை பார்க்கணுமா? அப்பாவை பார்த்துட்டு அப்பாவுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சிடலாமா? இல்லை அப்பா கூட போறியா? சரி, அப்பாவை வர சொல்லு. கடைக்கு போனால் கொஞ்ச நேரத்துலேயே மகா கால் பண்ணி பாப்பா வரியா, அப்பாவை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. காருண்யாவுக்கு இங்கே இருக்கிறதுக்கும் மனசில்லை, போகிறதுக்கும் மனசில்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணு கலங்க ஆரம்பித்தது. கையில் காருண்யா நீ அழுகிறடி, அழுகாத அப்படின்னு சொன்னதுமே நீ அழுகிறன்னு சொன்னது அவளுக்கு ட்ரிகர் ஆகி மேலும் மேலும் அழுக ஆரம்பிச்சிட்டா. மகாட்ட விடுடி இருக்கட்டும் அப்படின்னேன். காருண்யாவே இல்லைத்த நான் அப்பா வந்தோடனே கூட போகிறேன் அப்படின்னு சொன்னா. சரி ரொம்ப அழுகிறா அப்படின்ட்டு சரி தங்கம் நீ எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டேன். பாப்பா ஃபங்க்ஷன் எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் மே 28 பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொரு 10 நாள் தானே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக சிவா அண்ணானால மகளை விட்டுட்டு இருக்க முடியலையா, அதனால கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாராம். சரி ஓகே கூட்டிகிட்டு போங்க, பாப்பாவும் வரேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் 4 நாளுக்கு மேலே இதுகளை விட்டுட்டு இருக்க முடியாது, அதனால் வான்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே அழுகாத பாப்பா, அப்பா வர்றாரு அப்படின்னு சொல்லவும் அப்புறம் உட்காந்து சமாதானமாகி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு சிஸ்டமில் என்ட்ரி போட வேண்டிய வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொரியர் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொரியர் பேக்கிங்கை முடிச்சுட்டு அப்படியே பிள்ளைங்களுக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட உட்காந்துட்டேன். கமல் 2:30க்கு மேலே தான் வருவாங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே கன்சல்டன்ட் மீட்டிங் இருந்தது. அண்ணா அப்போ தான் வந்தாங்க. வந்ததும் அப்பா அப்படின்ட்டு தவிட்டு ஓடிட்டா. நாங்கள் மீட்டிங்கில் இருந்தோம். அண்ணா வந்ததும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ணாவுக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அவளும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருந்த கொரியர் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொரியர் புக் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஃப்ரைடே இப்படி தான் ரொம்ப பிஸியாக போச்சு எங்களுக்கு.
இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. காலையில் ஒரு 7:30 போல் எந்திரிச்சேன். எந்திரிக்கும் போதே நல்லா மோடமாக லைட்டாக 1-2 தூறல் விழுந்துட்டு இருந்தது. காலையில் எந்திரிச்சு டக்குன்னு எல்லாருமே கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி கயல் கண்மணிக்கு ஷட்டில் டோர்னமெண்ட் இருக்குது. அதனால எல்லாருமே சீக்கிரம் கிளம்பிட்டோம். நேராக ஃபஸ்ட்டு கடைக்கு தான் வந்தோம். ஏன்னா அவங்களோட பேகு, ஷூ, பேட்டு எல்லாமே வந்து கடையில் தான் வச்சுருக்கோம். அதனால் கடையிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். ஷட்டில் டோர்னமெண்ட்டு இவங்க அகாடமிலேயே தான் நடக்குது. அதனால் நம்ம பெருசாக வெளியே எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம கடைக்கு பின்னாடியே தான் இருக்குது. பிள்ளைங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதை பற்றி எந்த கவலையுமே இல்லை. அவங்க தைரியமாக இந்த மேட்சை வந்து விளையாண்டுட்டு வரணும். அது மட்டும்தான் எங்களோட நோக்கம். பிள்ளைங்க 9:30க்குலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தாங்க யாருமே இல்லை. 4-5 பேர் தான் இருந்தாங்க. எது கழுவுற போட்டா போட்டா வேணாமா? ஆமாம் சார். பிள்ளைங்க 9:30க்குலாம் அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் 10 மணிக்கு தான் போனோம். 10 மணி வரைக்குமே மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. வெயிட் பண்ணுங்கள் பாப்பா, நான் வந்து கடைக்கு போகிறேன், நீங்கள் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னா யார்ட்டையாவது சொல்லி கால் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு கிளம்புனேன். கயல் ஒரே அழுக, இல்லை நீ போகக்கூடாது, நீ இங்கேயே இருந்து பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லி என்னை இருக்க வச்சுட்டா. 11 மணி ஆயிடுச்சு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இந்த பிள்ளைங்க எப்போ ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. கமல் எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். கயலும் கண்மணியும் விளையாடும் போது எனக்கு கால் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர், நல்லா விளாண்டிங்க. அடுத்து கண்மணி ஆட போகிறா. கூப்பிட்டுட்டாங்க பேரை, அதனால வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. அண்டர் 11 கண்மணி ஆடிட்டு இருந்தா. ஆப்போசிட்டில் இருந்த பொண்ணு நல்லா ஹைட்டாக இருந்தது. கண்மணி ரொம்ப குட்டையாக இருந்தா. எவ்வி அடிச்சிட்டு இருந்தா. கண்மணி ரொம்ப சூப்பராக போல்டாக விளாண்டுட்டு இருந்தா. கண்மணி மேட்ச் வின் பண்ண முடியல. அவள் அட்டன் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. ஆனால் யாராக இருந்தாலும் மேட்ச் வின் பண்ணல அப்படின்னா ஒரு வருத்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி கண்மணிக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. முடிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி சோகமாக தான் உட்காந்தா. இட்ஸ் ஓகேடா பாப்பா, சூப்பராக விளையாண்ட, நல்லா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அவளை தேத்துனேன். கண்மணி முடிச்சுட்டு வந்ததுமே கயலுக்கு மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. கயலுமே மேட்ச் வந்து நல்லா விளையாண்டா. பட் ஆனால் அவளுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க வந்து நல்ல பிளேயர், பல வருஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அவங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு பயம் அவளுக்கு. அவங்க அடுத்தடுத்து பாயிண்ட் எடுக்கிறது கயலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அழுக ஆரம்பிச்சிட்டா. சிங்கிள்ஸில் மேட்ச் தோத்துட்டா, டபுள்ஸில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் கடைக்கு போகவே இல்லை. பிள்ளைங்க வந்து போகவே விடலை. அதனால் இங்கேயே இருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். கயல் கண்மணி விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே மேலே கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்போ தான் ஒரு பார்சல் வந்திருந்தது. தேனியிலேருந்து பார்சல் வந்திருந்தது. எனக்கு ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தேனியில் அபிநயான்னு ஒருத்தவங்க டெசர்ட்ஸ் ஹோம் அப்படின்னு ஒரு பேக் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து ப்ரௌனிஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் மீட்டிங் வரும்போது ப்ரௌனி கொண்டு வந்திருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரௌனியை வந்து சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு சூப்பராக நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களோட இன்ஸ்டா பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மதியம் லஞ்ச் வரைக்குமே வந்து பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பார்த்துட்டு இருந்ததுலேயே எனக்கு டைம் போயிடுச்சு. கொரியர் பேக்கிங் ஏகப்பட்டது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சை முடிச்சுட்டு கொரியர் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்கள் கடையில் ஜாப் வேக்கன்சி எதுவும் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. நம்ம கடையில் ஜாப் வேக்கன்சி இருக்குது. ஜாப் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மதியம் 12 to நைட் 9 மணி வரைக்கும் இருக்கும். எனக்கு வந்து திண்டுக்கல் லோக்கல்குள்ளே இருக்க ஆள்கள் தான் தேவை. திண்டுக்கல் லோக்கலில் இருக்கீங்க, 12 to 9 எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ண வேணாம், நேராக நீங்கள் அவுட்லெட்கே வரலாம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே பரபரன்னு பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சண்டே கொரியர் ஆஃபீஸ் லீவு அப்படின்றனால வந்திருக்க ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி டிஸ்பாச் பண்ணியே ஆகணும் அப்படின்றனால கடகடன்னு பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 6:30க்கெலாம் முடிச்சிட்டேன். 6 மணி வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் புக் பண்ணி முடிச்சாச்சு. கொரியர் வரலை அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் நேரம் கொரியர் வந்து எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு 10 ஆர்டர் பேக் பண்ணி அதையும் புக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கால்வலி எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் சிலர் கேட்குறாங்க. கால்வலி அப்படியே தான் இருக்குது. பேக்கிங் ஒர்க் பண்ணுறனால கால்வலி இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் நான் ஏன் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. பே பண்ணவங்களுக்கு அவங்களோட ஆர்டர்ஸை கரெக்டாக நம்ம டிஸ்பாச் பண்ணணும்ல. அதனால தான் வந்து கால்வலி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆர்டர்ஸ்லாம் டிஸ்பாச் பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்க ஸ்கேட்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து அம்மா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு 2nd ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். அங்கே போ பார்க்கலாம். பிள்ளைங்க ஸ்கேட்டிங்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஜாயின் பண்ணி விட்டு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து ரவுண்ட் அடிக்க பழகிட்டாங்க. இப்போ தான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்ததும் அம்மா மேலே சும்மாதானமாக இருக்குது அந்த ஃப்ளோரு, நாங்கள் போய் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டாங்க.
பொறுங்க பாப்பா, ஒரு 10 ஆர்டர் தான் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நீ அதை முடிச்சுட்டு வா, நாங்கள் வந்து கையில் காலில் இது எல்லாத்தையும் சேஃப்டிக்காக இது எல்லாத்தையும் மாட்ட வேண்டியதெல்லாம் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அவங்க மாட்டி முடித்ததும் நானும் கொரியரெல்லாம் புக் பண்ணிவிட்டு வந்ததும் என் முன்னாடி ஓட்டி காமிச்சாங்க. நீங்கள் இன்னும் நல்லா ஓட்டி பழகலை, அதனால நான் இல்லாமல் இந்த மாதிரி மேலெல்லாம் வரக்கூடாது, படியில் உருண்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீ இல்லாமல் நாங்கள் வரமாட்டோமா அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்க ரவுண்ட் அடிக்கும் போது கையில் 2 டைம் விழுந்துட்டா, கண்மணி ஒரு டைம் விழுந்துட்டா. பிள்ளைங்க விழுந்து விழுந்து தான் இதை கற்றுக்க முடியும். நான் சைக்கிள் கற்றுக்கும் போது நிறைய டைம் கீழே விழுந்து விழுந்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே. பிள்ளைங்களை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல, ஸ்கேட்டிங்கும் நல்லா பண்ணுறாங்க, ஷட்டிலும் நல்லா விளையாடுறாங்க. 2லேயுமே ஆர்வம் இருக்குது பிள்ளைங்களுக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்காது? ஏய், பார்த்து பார்த்து பார்த்து. வளைய தெரியலையா? அப்படியே வலை, அப்படியே வலை. ம். இன்றைக்கி கமல் ஒரு வேலையாக வெளியே போயிட்டாங்க. அதனால் 9 மணி வரைக்கும் கடையில் இருந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.